السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் என்ற மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நான் பார்க்கின்ற செய்தி ஃபஜ்ர் தொழுகையை பேணுவோம் என்கின்ற ஒரு செய்தி நான் பார்க்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையை மிக உயர்வானதாகும். இந்த உலக வாழ்வினுடைய செல்வத்தை மனிதன் உயர்வாக கருதுகிறான். அதை அடைவதற்காக பல வழிகளில் முயற்சி செய்கிறான், அதற்காக பாடுபடுகிறான். நாம் திரட்டிய அத்தகைய செல்வம் நம்முடன் நிரந்தரமானதா, நிலையானதா என்றால் நிச்சயமாக நிரந்தரமானது கிடையாது, நிலையானதும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்குகின்ற அந்த மறுமை வாழ்வும் அவன் புரிகின்ற நல் அறங்களுக்கு அவன் தருகின்ற நன்மையும் நற்கூலியும் நிரந்தரமானது, நிலையானது என்று மார்க்கம் கூறுகிறது. அத்தகைய நிலையான நல்லறங்கள் மீதும் நிலையான நன்மையின் பக்கம் மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாம் நமக்கு ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 1314வது செய்தி, அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தை விட எது சிறந்தது என்பதை அல்லாஹுடைய தூதர் அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்அத்துல் ஃபஜ்ர் ஹைருன் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காயத்துகள் இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இந்த உலகம் எவ்வளவு மனிதன் உயர்வாக கருதுகிறானோ, இந்த உலகத்தினுடைய பொருட்கள் எவ்வளவு உயர்வாக கருதப்படுகிறதோ, அதை விட இந்த உலகத்தினுடைய உள்ளவற்றை விட அல்லாஹுடைய தூதர் கூறுகின்ற அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காயத்து மிக சிறந்தது, உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதில் இஸ்லாம் நமக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் வழங்குகின்ற அந்த நன்மையும் நற்கூலையும் நிரந்தரமானது, நிலையானது என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஃபஜ்ர் மற்றும் இஷாவுடைய தொழுகையுடைய சிறப்பை பற்றியும் நமக்கு கூறுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 1162வது செய்தி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஷா தொழுகை ஜமாத்துடன் தொழுதவர் பாதி இரவு நின்று வணங்கியவரை போன்றாவார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சுபு தொழுகை ஜமாத்துடன் தொழுதவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரை போன்றாவார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இஷாவுடைய தொழுகை ஜமாத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய நன்மை பாதி இரவு நின்ற நன்மை, நின்று வணங்கிய நன்மையும் நற்கூலி பதிவு செய்யப்படுகிறது. அதே போல ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்துடன் நின்று தொழக்கூடியவருக்கு இரவு முழுவதும் நின்ற நன்மையும் நற்கூலியும் வழங்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இது ஒவ்வொரு நாளும் யார் இத்தகைய தொழுகையை பேணி தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இத்தகைய நன்மையும் நற்கூலியும் கிடைக்கப்படுகிறது என்பதை நான் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மக்களில் இந்த நன்மையை அறிவாயர்களாயின் தரையில் தவழ்ந்தாவது பள்ளிவாசலை நோக்கி ஜமாத்துடன் கலந்து கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மக்களுடைய இதனுடைய நன்மையை மக்கள் அறிவதில்லை. மக்கள் அறிவார்களாயின் தரையில் தவழ்ந்தாவது ஜமாத்துடன் சேர்ந்து விடுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 65வது செய்தி, அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், லைஸ ஸலாத்துன் அஸ்கலல் அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷா. ஃபஜ்ர் இஷா ஆகிய தொழுகை விட நயவஞ்சர்களுக்கு பாரமான தொழுகை எதுவும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இந்த 2 தொழுகை தான் அந்த நயவஞ்சகர்கள், இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள், முஸ்லிம்களாக நடிக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2 தொழுகை மிக பாரமானதாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் அந்த நயவஞ்சகர்களும் அந்த தொழுகையை பேணி தொழுதார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில், எங்களுடைய காலத்தில் மக்களில் முனாஃபிக்குகள் என்று அறியப்படுவதை தவிர மக்கள் அனைவரும் தொழுது கொள்வார்கள். எங்களில் நோயாளியாக இருப்பவரும் 2 மனிதர்களுக்கிடையே தாங்கியவாறு ஜமாத்துடன் தொழுகையில் கலந்து கொள்வார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் மக்கள் அந்த தொழுகையில் அவ்வளவு ஆர்வமாகவும் அதை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருந்தார்கள். அதுதான் நிலையானது, நிரந்தர நன்மையானது என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. குறிப்பாக ஃபஜ்ருடைய இஷாவுடைய தொழுகையை ஜமாத்துடன் பேணி தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.